أو عذبوني فالعبد عبد في كل حال. الله الله إن واصلوني وهم كرام والوصل من عادة الكرام. الله 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 الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நல்லடியார்களை பற்றி பிரஸ்தாபிக்கின்ற நேரத்தில் கூறும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன் ذلك لمن خشي ربه إن الذين آمنوا وعملوا الصالحات. ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்தார்களே இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான நற்கூலிகளை கொடுக்கின்றான். அவற்றில் ஜன்னாத்து அதுன், அதுன் என்ற சுவர்க்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான். ஜன்னாத்து அதுன், சுவர்க்கங்களில் பல வகையான சுவர்க்கங்கள் இருக்கின்றன. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களுக்கு, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அதுன் என்ற பல சுவர்க்கங்களை கொடுக்கின்றான். அதுன் என்றாலே ஒரு சுவர்க்கம்தான். அந்த குர்ஆன் ஆயத்து இப்படி வந்திருக்க வேண்டும். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரிய்யா ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னத்து ஆதினின் என்று வந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுவர்க்கத்தை பற்றி சொல்லும் போது ஒருமையிலே சொல்லாமல் பன்மையிலே சொல்லுகிறான். ஜன்னாத்து அதுனின், அதுன் என்ற பல சுவர்க்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறான் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அந்த சுவர்க்கத்துக்கு கீழால் பல நதிகள், பல ஆறுகள் ஓடுகின்றன என்றும் சொல்லுகிறான். காலிதீன ஃபீஹா அபதா. இந்த நல்லடியார்கள் அந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வசித்து வருவார்கள், இருந்து வருவார்கள் என்று சொல்லுகிறான். இதிலிருந்து நாங்கள் விளங்குவதென்ன, ஈமான் கொண்டு நல்ல அமல்களும் செய்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுன் என்ற பல சுவர்க்கங்களை கொடுக்கின்றான். அதுன் என்றால் ஒரு சுவர்க்கம்தான். சுவர்க்கத்தில் இந்த வீடுகள்ல மாடிகள் இருப்பது போல, பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல மாடிகள் இருப்பது போல, பெரிய பெரிய கப்பல்களில் மாடிகள் இருப்பது போல, சுவர்க்கத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மாடிகளை வைத்திருப்பான். அதனால் தான் அந்த மாடிகளை சுட்டி காட்டி ஜன்னாத்து அதுன், அதுன் என்ற பல சுவர்க்கங்கள் அவர்களுக்கு இருப்பதாக கூறுகிறான். எல்லாரும் அதுங்கிற சுவர்க்கத்திலாம் இருப்போம். ஆனால் மாடிகளில் வித்தியாசம், வகுப்புகளில் வித்தியாசம். முதலாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்பு, இப்படி வகுப்புகளில் வித்தியாசமாக இருக்கும்.
பட தியேட்டர்லையும் வகுப்புகளில் வித்தியாசம் இருக்கின்றன. அதே மாதிரி கப்பல்களிலே வகுப்புகளில் வித்தியாசம், ட்ரெயினிலே வகுப்புகளில் வித்தியாசம். இப்படி எந்த அளவு அவருடைய பணம் கூடுதலாக கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு சொகுசாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப சொகுசாக இருக்கும். எல்லா நியாமத்துக்களும் அதிலே இருக்கும். செகண்ட் கிளாஸ், இரண்டாம் வகுப்பு, அதைவிட தரம் குறைந்ததாக இருக்கும். மூன்றாம் வகுப்பு அதைவிட தரம் குறைந்ததாக இருக்கும். ஆனால் அத்தனை பேரும் சுவர்க்கத்தில்தான் இருப்பார்கள். அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ற விதமாக, அவரவர்களுடைய பணத்துக்கு ஏற்ற விதமாக வகுப்புகளுக்கான டிக்கெட் கிடைப்பது போல அவரவருடைய அமல்களுக்கு ஏற்ற விதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகுப்புகளாக தருவான். அந்த வகுப்புகளிலே நல்லடியார்கள் இன்ப சுகங்களை அனுபவித்து இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த சுவர்க்கம் எப்படியான சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஆசை ஊட்டுகிறான். இப்படியான இன்ப சுகங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவே நீங்கள் தயாராகுங்கள், ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யுங்கள், உங்களுடைய காலங்களை வீணாக்கி விடாதீர்கள். இவ்வாறு நீங்கள் நடந்தால் இப்படியான இன்ப சுகங்களை அனுபவிக்கலாம். எப்படியான அதின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அந்த சுவர்க்கத்துக்கு கீழால் ஆறுகள் ஓடுகின்றன. அன்ஹாரண்டா நஹர் என்ற சொல்லுடைய பன்மை சொல் அன்ஹார். பல ஆறுகள், பல நதிகள் ஓடுகின்றன. என்னென்ன நதி? நீராறு, தேனாறு, பாலாறு, மதுவாறு. நீராறு, தண்ணீராறு. தண்ணீரால ஆறோடிட்டு அந்த சுவர்க்கத்துக்கு கீழே. இவருக்கு தண்ணி குடிக்கணும் என்று விரும்பினா அந்த ஆற்றுல குடிச்சுக்கலாம். இந்த ஆற்று தண்ணியை போல அறியும். சுவர்க்கத்தில் உள்ள ஆற்று நீர் இந்த காத்தாங்குடி ஆற்று நீரை போல அறிக்கும், அல்லது கல்லடி ஆற்று நீரை போல இருக்குமா? அந்த நீர், ஆற்று நீரை அவன் குடித்த உடனே அந்த இன்பத்தில் மயங்கி பல வருஷம் கிடப்பானாம். அவர் இரண்டாவது முடல் குடிக்கலா. ஒரு முடலை குடிக்க அதனுடைய ருசியில தன்னை மறந்து, எல்லாத்தையும் மறந்து பல வருஷம் கிடப்பானாம். அப்ப எப்படியான தண்ணீரா இருக்கும் அது? அதுல ஒரு முடல் குடிக்கிறதுக்கு நாம விரும்பப்படாதா? ஒரு முடல் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைக்க கூடாதா? பெரும் பெரும் நாதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் குடிச்சு பெரிய பரல் கணக்கில் எடுத்து வச்சுட்டு குடிப்பாங்க. எங்களுக்கு சும்மா ஒரு சின்ன பிள்ளைய குளிச்ச கொடுக்கிற சங்குல அளவுக்காவது கிடைத்தால் ரொம்ப நியமத்தா இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்படியான ஒரு நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்திலே ஏற்படுத்துவான். நீராறு ஓடிக்கொண்டிருக்கும். தேவையான நேரம் அந்த நீரிலே குடிச்சு கொள்ளலாம். தண்ணீரை குடிக்கிறது இங்கேயும் ஹலால் தான், சுவர்க்கத்திலேயும் ஹலால் தான். இங்க தண்ணீர் குடிக்கிற ஹராமா இல்லையே? அதே மாதிரி சுவர்க்கத்திலேயும் தண்ணீரை வேண்டி மட்டும் குடிச்சுக்கலாம், ஹலால். நீராறு, பாலாறு, பாலால ஆறோடும் கீழுக்கு. அது என்ன பால்? என்ன முலப்பாலா அல்ல வேற என்னமும் பாலா? என்ன பால்? அது எதிலிருந்தும் எடுத்த பால் அல்ல. ஆட்டுப்பாலும் அல்ல, மாட்டுப்பாலும் அல்ல, குதிரைப்பாலும் அல்ல, ஒட்டகப்பாலும் அல்ல, தாய்ப்பாலும் அல்ல. குன் ஆகு என்று அவன் சொல்லி ஆன பால். எந்த ஒரு பிராணியிலிருந்தும் எடுத்த பால் அல்ல, எந்த ஒரு மரத்திலிருந்தும் எடுத்த பால் அல்ல. நீ ஆகு என்று சொல்லி ஆக்கப்பட்ட பால். தண்ணீரில் ஒரு முடல் குடித்து விட்டு
பல வருஷம் அந்த இன்பத்தில் மயங்கி கிடப்பான் என்றால் பால் தண்ணியை விட சிறந்ததுதானே. தண்ணியை விட நீரை விட கொஞ்சமேனும் பால் ருசியாகத்தான் இருக்கும் எந்த பாலை எடுத்துக்கொண்டாலும். குன் என்ற வார்த்தையை கொண்டு உண்டாக்கப்பட்ட பால் என்றால் அது எப்படி இருக்கும் சகோதரர்களே? நான் குடிச்சிருந்தா உங்கள்கிட்ட சொல்லலாம், நான் குடிச்சிருக்கேன் ஒரு நாள், என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் குடிக்கையும் இல்லை, நீங்க குடிக்கையும் இல்லை. இதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? குடிக்க போகிறோம். ஆனால் அது எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். இஸ்மாயில் நம்மளோட கூட்டாளி, அவன் பக்கத்துல நின்று குடிச்சிட்டு இருப்பான். என்ன மச்சான் குடிக்கா? பால் குடிக்கணும். எனக்கு கிடைக்காதா? நீ ஈமாங்கொண்டையா? நல்லாமல் செய்தையா? நோம்புல நோம்பு பிடிச்சியா? பகர்முறையை திண்டு திரிஞ்சு போட்டும், தராவி துளாம ஊரெல்லாம் சுத்தி போட்டு இப்ப பால் கேட்டு வாருங்க நீங்க என்ன? அவன் சொல்லுவா இஸ்மாயில், ஓ மச்சான் நான் காலத்தை வீணாகி போட்டேன். இப்படியான நியமத்திருக்கேன் தெரிஞ்சிருந்தா நான் நோம்பு பிடிச்சிருப்பேனடா, நான் சகாத்து கொடுத்திருப்பேனடா, நான் நல்ல அமல் செய்திருப்பேனடா என்று அந்த நேரத்தில் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு சொட்டு பால் கிடைக்குமா? கிடைக்காது. வா ஹஸ்ரத்தா அலாமா வர்ரத்து ஃபீ ஜம்பில்லா யௌம யஅல்லு ஸாலிம் அலா யதை. என்ன செய்யும்? பல்ல கடிச்சிட்டு விரல வெச்சி வாய்க்குள்ள கடிச்சிட்டு வா ஹஸ்ரத்தா, என்ன கை செய்த மாதிரி, எவ்வளவு மடத்தனமான வேலையை நான் பார்த்துட்டேன் என்று அந்த நேரத்தில் சொல்வோம். என்ன பிரயோசனம்? ஒன்றுமே கிடையாது. அள்ளிட்டு போ அவன், குடிச்சு குடிச்சு இன்பம் காணுவான் அவன். சரி, பாலாறையும் குடிச்சுக்கிட்டாரு, பாலாறும் உண்டு. தேனாறு, தேன் ஆறு. என்ன தேன்? இந்த தேன் பூச்சியிலிருந்து வதையில் எடுக்கிற தேனா? அந்த தேன் வெட்டு தேனா கட்டி தேனா? என்ன தேன்? குன் ஆகு என்று அல்லாஹ் சொல்லி ஆக்கப்பட்ட தேன். இந்த தேனையே என்ன செய்யறான்? கரண்டியில் எடுத்து குடிச்சு போட்டு கரண்டியை நக்கிறான், கையில ஊத்தி குடிச்சு போட்டு கையை நக்கிறான். அவ்வளவு ருசி இந்த தேன். இது வதையிலிருந்து எடுக்கப்பட்ட தேன். குன் என்ற வார்த்தையினால் ஆக்கப்பட்ட தேன் எப்படியான ருசியாயிருக்கும்? இந்த தேனை கூட 2 கரண்டிக்கு 4 கரண்டிய குடிச்ச உடனே கொஞ்சம் மயக்கம் வருதா இல்லையா? மயக்கம் வரத்தான் செய்யும். அந்த தேனை ஒரு சொட்டாயிலும் தொட்ட வேர் நல்லவர்கள். அதே மாதிரி அந்த தேன்ல ஒரு சொட்ட வாயில வச்சுட்டானண்டா துள்ளி குதிச்சு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு. என்ன சோகா தாண்டா இருக்கு இந்த தேன். அப்படியான தேன். அது ஆறாக ஓடும். அள்ளி வேண்டிய மட்டுக்கு அள்ளி குடிக்க வேண்டியதான், ஏழுமான மட்டுக்கு குடிச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தது என்ன ஆறு? மது ஆறு. இந்த உலகத்துல மது குடிக்க வேணான்னு சொல்றான், கஞ்சாவை குடிக்காதேன்னு சொல்றான், தூள்கட்டை திங்காதரான்னு சொல்றான், நெய்யத்தை திங்காதரான்னு சொல்றான், கோப்பிய குடிக்காதரான்னு சொல்றான், சப்ஜியை குடிக்காதரான்னு சொல்றான். இதெல்லாம் ஹராமங்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துல மது ஆறையே உற்பத்தி செய்திருக்கிறான். சும்மா கிளாசில வராது சப்ஜி. என்னத்துல வரும்? ஆறாக ஓடும். சப்ஜி ஆறு ஓடும், கோப்பி ஆறு ஓடும். குடி. எத்தனை கிளாஸ் வேணுமோ குடிச்சிக்க. இவரு வேணுமெண்டா இங்க ஒரு கிளாஸ குடிச்சு போட்டு போதையில 4 மணித்தியாலம் கிடப்பாரு. அங்க உள்ள அந்த மது ஆறுல ஒரு சொட்டு எடுத்து வாயில வச்சாரண்டா ஒரு வருஷம் சும்மா மிதப்பாரு. ஞாபகத்தில் சுகத்துல மிதப்பாரு. இந்த வெளிநாட்டில இருந்து மாறவன்கள் இந்த ஹீரோயின் மாதிரி வேற வேற சாமான் எல்லாம் இருக்கி அதுல கொஞ்சத்தை எடுத்து சின்ன டேப்லெட்ஸ், அந்த டேப்லெட்ஸ் எடுத்து வாய்க்குள்ள போட்ட உடனே ஒரு மயக்கம் கொண்டு வரும். மயக்கம் வந்தவன் அவன் படுப்பான். படுக்கக்குள்ள ஊருளின் பெண்கள் வார மாதிரி, சுவர்க்கத்தில் இவர் ஆடி பாடி விளையாடுற மாதிரி எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படியான இன்ப சுகங்கள் அந்த மதுவாற்றில் ஒரு சொட்டை பருகினவனுக்கு அப்படியான இன்ப சுகம். ஊர்லின் எல்லாம் வந்து விளையாடுற மாதிரி, அவனுக்கு மேல ஏறி அவனை கொஞ்சற மாதிரி, அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி, அவர்களோட உடல் உறவு கொள்ற மாதிரி பெரும் பெரும் இன்பத்தில அவன் மூழ்கி போவான். அப்படியான சுவர்க்கம்
அதன் என்ற சுவர்க்கம். அதற்கு கீழால இந்த 4 ஆறும் ஓடுதோ. யாருக்கு அது சொந்தம்? ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு பின்னாலே சொல்கிறான், இந்த அடியார்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு, இந்த அடியார்களும் அவனை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா எங்களை பொருந்திக்கிட்டானா இல்லையா? யாருக்கு உங்களுக்கு சொல்ல முடியாது, எனக்கும் சொல்ல முடியாது. என்ன அல்லாஹ் பொருந்திக்கிட்டான் சொல்ல முடியாது. உங்களை அல்லாஹ் பொருந்திக்கிட்டான் உங்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது. அவன் பொருந்தினானா பொருந்த இல்லையா எங்களுக்கு தெரியாது. எப்போது அவன் பொருந்துவான்? எங்களுடைய சொல், செயல், நடவடிக்கைகள் யாவும் அவனுக்கு அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் மட்டும் அவன் எங்களை பொருந்துவான், இல்லாவிட்டால் பொருந்த மாட்டான். ஆனால் நாங்கள் துஆ செய்து கொள்ள வேண்டும். இறைவா நீ எங்களை பொருந்திக்கொள், நீ எங்களை பொருந்திக்கொள் என்று துஆ செய்ய வேணும். ஆண்டவனே சுவர்க்கத்தா, ஊர்லியின் பொம்பளையத்தா, அதத்தா இதத்தா என்றெல்லாம் நீங்க கேட்காதீர்கள். அது தேவையில்லாத விஷயம். ஒன்றை மட்டும் கேளுங்கள், இறைவா நீ என்னை பொருந்திக்கொள். பொருந்திட்டான்டா தான் அவன் எல்லாத்தையும் கொடுப்பானே. இப்ப நான் உங்களை பொருந்திக்கிட்டேன்டா எல்லாத்தையும் தருவேன். நீங்க கேட்கறதையெல்லாம் நான் தருவேன். நான் உங்களை பொருண்டல்லேண்டா நான் ஒன்றும் தரமாட்டேன். ஆகையினால அல்லாஹ்விடத்துல அதைத்தா இதைத்தா ஊருளின் பெண்ணைத்தா சுவர்க்கத்தைத்தா என்று நீங்கள் கேட்காமல், இறைவா நீ என்னை பொருந்திக்கொள், நீ என்னை ஏற்றுக்கொள் என்று கேளுங்கள். அவன் ஏற்றுக்கொண்டால் அவன் விரும்பினதை எல்லாம் அள்ளித் தருவான். இது அல்லாஹ் தஆலா அடியார்களை பொருந்துறது. அடியார்களும் அல்லாஹ்வை பொருந்த வேணும். என்ன பொருந்துற? ரலீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. ரலீனா பில்லாஹி ரப்பன், அல்லாஹ்வை நாங்கள் பொருந்த வேணும். பொருந்திட்டீங்களா? அல்லாஹ்வை நீங்க எத்தனை பேரும் பொருந்திருக்கிறீங்களா? பொருந்திருக்க சொல்லுவோம். பொருந்துறேன்டா என்ன தெரியுமா? அவனுடைய செயல்கள் அனைத்தையும் அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது ஆறு செயல் தம்பி? அல்லாஹ் தஆலாவுடைய செயல். அந்த செயலை நாங்கள் வரவேற்று பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த பெருநாள் அண்டைக்கு, இந்த பெருநாள் வருகிறது கிட்டத்தில், பெருநாள் அண்டைக்கு காலையில இவன் படத்தொழும்பினான். தேத்தண்ணி இருக்காண்டு பொண்டாட்டிக்கிட்ட கேட்டான், தேத்தண்ணி போடுறதுக்கு தேயிலை தூள் வேணுமே, சீனி வேணுமே, என்ன வாங்கி தந்திருக்கா என்று கேட்ட உடனே இது என்ன சனியண்டா இது? காலையில பெண்ணாள் அண்டு ஒழும்பி ஒரு பிளேட்டி ஒடிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கே. அங்கால அடுத்த விட்டால என்ன செய்யலாம்? கோழி ஆக்கிற மனம் இவன் மூக்க தொலைச்சிட்டு போகுதோ, இவனுக்கு பிளேண்ணி குடிக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு நிலைமை. உள்ளே எழிஞ்சால கத்துது பெண்ணாள் அண்டு, உடுப்பில்லை உடுப்பில்லைன்னு கத்துது. இந்த நேரத்தில் இவன் மனநில என்ன ஆண்டவனுங்கண்டவனும் என்ன மசிதி என்று நினைக்கிறையா? இல்ல, அல்லாஹ் தஆலா நியாயமா தான் செஞ்சிருக்கான். அவன் இந்த செயலை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறையா? எது பொருந்திக் கொள்ளுதல்? என்ன ஆண்டவனுங்கண்டவனும். இந்த மெத்தப்பள்ளி வாசல்ல எல்டிடி வந்து அடிச்சு போட்டான். எத்தனைய மக்கள் முஸ்லீம்கள் மௌத்தா போயிட்டாங்க. அப்ப நம்மட பள்ளி வாசல்ல இருந்து எனக்கு போ பயத்துல நான் 2-3 மௌலிமார அனுப்பி வச்சேன். இப்படி நடந்து போச்சு, நீங்களும் போய் பார்த்து அங்குள்ள நிகழ்ச்சிகள்ல நீங்களும் கலந்து கொண்டு வாருங்கள் என்று 2-3 மௌலிமார நான் அனுப்பி வச்சேன். அவங்க மெத்த பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. மையத்துகள் அடக்கப்பட்டு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மெத்த பள்ளி பள்ளி படியில அந்த பள்ளி வாசல் ரெஸ்டிமார்கள்ல 2 பேரு உட்கார்ந்துகிட்டு கவலையோட உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்கிறார்கள். அதுல ஒரு ரெஸ்டி, பேர் சொல்லப்படாதானே, ஒரு ரெஸ்டி போன மௌலிமார்ல ஒரு ஆளை கூப்பிட்டு, தம்பிங்க வாங்க, இந்த ஆண்டவனுக்கு கண் இல்லையாக, என்ன அவன் மருமகனும் மௌத்தா போயிட்டான். அந்த மருமகனும் மௌத்தா போயிட்டான். இந்த ரெஸ்டி கூப்பிட்டு, இந்த மௌலவி வாங்க,
இந்த ஆண்டவனுக்கு இந்த கண் இல்லையாங்க, இந்த தொழுது விட்டு இந்த மக்களை வச்சுட்டு போட்டு போனானே, இவன் பார்த்துக்கிட்டு தான் எழுந்திருக்கான். கண் இல்லாத ஆண்டவன். ஆண்டவனை ஏசினானாங்க அந்த ரெஸ்டி போட்ல உள்ள ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டு. இது என்ன தம்பி, அல்லாவுடைய செயலை பொருந்தி கொண்டதா? எப்போது அல்லாஹ் தஆலா அவன் ஏசினானோ அப்ப ஈமான் போச்சு. அவன் ஈமான் இல்ல, நாங்களும் தான் அல்லாஹ்வுடைய செயலை சரி காணாமல் இது பிழை என்று நாங்கள் மனதிலே நினைத்தோமானால் அவனுடைய எந்த செயலாக இருந்தாலும் சரி ஈமான் உடனே போய்விடும். அவனுக்கு தான் தெரியும் யாரை எப்படி எடுக்கணும், யாரை சுட்டு எடுக்கணுமா, வெட்டி எடுக்கணுமா, சும்மா எடுக்கணுமா, எப்படி வாழ வைக்கணும் என்ற விவரம் அவனுக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? ஆகையினால அல்லாஹ்வுடைய செயலை பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் சரிதான். காலையில போய் கடையை திறக்கான், கொசு அடிச்சு அடிச்சு இருக்கான், ஒரு சதத்துக்கும் வியாபாரம் இல்லை. பக்கத்தில் இருந்த கடைக்காரனுக்கு சும்மா முசு முசுண்டு வியாபாரம் தான் போகுது. கொழும்பிட்டு வந்து எட்டி பார்க்கிற அவன் கடையை சரியான வியாபாரம், மூச்சுடைய இல்லாத சனம். இவன் கடைக்குள்ள ஒரு மனுஷன் வர்றான் இல்லை. இரவைக்கு 8 மணி கடை ஊட்டக்குள்ள எங்க அம்மாட புண்டை என்ன என்னடா என்ன ஆண்டவன்டா இந்த கடைக்கு வியாபாரம் போகுது, எனக்கு ஒரு வியாபாரம் இல்லை. என்னது இதுக்கு நான் 5 வருஷம் ஒரு ஆள், அவன் தொழுவுறையும் இல்லை, குடிகாரன், அவனுக்கு கொடுத்தா எனக்கு தாரான் இல்லையே, இது என்ன நியாயம் என்றாரு. போச்சு, அவடத்துடைய ஈமாம் போச்சு. ஆகையினால நாங்க என்ன செய்யணும்? வறுமையையும் செல்வத்தையும் ரெண்டையும் ஒன்றாக நினைக்கணும். அதுதான் அல்லாஹ்வை புரிஞ்சு கொள்ள வேண்டிய நிலைமை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பெருநாள் நேரம் இன்னும் ஒரு 8-10 நாளையால பெருநாள் வரும். எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குமா தம்பி? எல்லார்கிட்டையும் காசு இருக்காது. எல்லாரும் பணக்காரனா வரைக்கும் இல்ல. இப்ப பள்ளி வாசலுக்குள்ள இருக்கிற உங்கள அதிகமான ஆட்கள் மிஸ்கின் தான். சும்மா 2 பணக்காரன் இருப்பான். பக்கீரும் இருக்கிறீர்கள், மிஸ்கீன்களும் இருக்கிறீர்கள். பெருநாள் நேரத்தில் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு செலவு வரும். அப்ப அந்த செலவுகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெருநாள் அன்றைக்கு அவனிடத்துல பணம் இருந்தால் தான் அவர முகத்தை பார்க்க தேவையில்லை, சந்தோஷமா நடையும் வேகமா இருக்கும், எல்லாம் பெரிய ஆரவாரமா தான் தெரிவார். என்ன பாக்கெட் நிறைய பணம். இன்னொரு ஏழு இருக்காங்க, அன்றைக்கு பொண்டாட்டிக்கு உடுப்பு வாங்குறதுக்கு பணம் இல்லை, பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்க பணம் இல்லை. அன்றைக்கு ஒரு கோழியை கிளிய வாங்கி அல்லது மாற்று தான் வாங்கி ஆக்குறது கூட அவனுக்கிட்ட வசதி இல்லை. இப்படியானவன் நிலை எப்படி இருக்கும்? முகத்தில் ஈயாடாது, கவலையோடு இருப்பான். அவன் கெட்டவன், அவனை அல்லாஹ் தஆலா புரிஞ்சு கொள்ள மாட்டான். அவன் அல்லாஹ்வுடைய செயலை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடிமைகள் அல்லவா நாங்க. என்ன பணக்காரனாக்கி வச்சு உங்களை ஏழையாக்கி வச்சு, அவரை பணக்காரனாக்கி வச்சு உங்களை ஏழையாக்கி வச்சிருக்கான் அல்லவா? என்ன இது? அவன் நினைத்திருந்தால் அத்தனை மக்களையும் கோடீஸ்வரர்களாக ஆக்க ஏழுமா இல்லாத அவனுக்கு? ஏழுமா இல்லாத தம்பி? ஏழும். அல்லாஹ் சக்தி உள்ளவன், இதற்கும் சக்தி உள்ளவன். அத்தனை பேரையும் கோடீஸ்வரர்களாக ஆக்குவதற்கும் அவனுக்கு சக்தி உண்டு. அத்தனை பேரையும் புக்கராக்களாக ஏழைகளாக வைப்பதற்கும் அவனுக்கு வல்லமை உண்டு. இப்படி வல்லமையை கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன ஏழையாக அவரை பணக்காரனாக, அவரை ஏழையாக அவரை பணக்காரனாக வச்சிருக்கானே, இதெல்லாம் அவன் ஒரு நாடகம், அவனுடைய ஒரு விளையாட்டு. என்ன எப்படி இருக்காக பார்க்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கொடுக்கவில்லை என்று என்னுடன் கோபப்படுகிறானா? அல்லது கொடுக்காவிட்டாலும் அடித்தாலும் அணைத்தாலும் அவன் இறைவன் தான், அவன் எஜமான் தான் என்று இவன் ஏற்று மன திருப்தியோடு வாழ்கிறானா என்று சோதனை பண்ணுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மக்களை பலதரப்பட்டவர்களாக, பல நிறமுடையவர்களாக, பல குணமுடையவர்களாக, பல நிலைகள் உடையவர்களாக வைத்திருக்கிறான். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய செயலை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலைக்கு எங்களுடைய மனைவி மக்களையும் நாங்கள் ஆளாக்க வேண்டும். இவன் கஷ்டப்பட்டவன் புருஷன், வீட்டு 10 பிள்ளைகள், கொஞ்சம் எல்லாருக்குமே புடவை உடுப்படுக்கிறேன்னா 10,000 ரூபாய் காசு வேணும், அல்லது 15,000 ரூபாய் காசு வேணும்.
இவனுகிட்ட ஒரு அஞ்சத்துக்கும் வழி இல்லாம இருக்கக்குள்ள வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி நாய் பாய்வது போல் அவன் மீது பாய்ந்தால், பிள்ளைகளும் சேர்ந்து அவன் மீது பாய்ந்தால் அவனுடைய நிலை என்னாகும்? ஆகவே அவன் இறைவனுடைய செயலை பொருந்திக் கொள்வது போல் தங்களுடைய பிள்ளைகளையும் பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலைக்கு ஆளாக்க வேண்டும். ஏன் இதை நான் சொல்லி வருகிறேன் என்றால், சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஜக்காத்து என்ற அந்த ஜக்காத் இருக்கிறதே, இது ஏறத்தாழ எல்லா நாடுகளிலும் ரமலான் மாதத்தில் தான் கொடுக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லல. வருஷத்தில் ஒரு தரம் ஜக்காத்து கொடு என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் மக்கள் செல்வந்தர்கள் ஜக்காத்து கொடுப்பதை ரமலானில் வளமையாக்கி கொண்டார்கள், பல நன்மைகளை கருதி. அது நல்லதுதான். ஏழைகளுக்கு இந்த ரமலான்ல கொடுக்கிற நேரத்தில் ரமலான் பெருநாளை அவர்கள் கொண்டாடுவதற்கு, அவர்களுடைய தேவைகளை முடித்துக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்பதற்காக இந்த ரமலானிலே கொடுக்கிறார்கள். இதை பற்றி சொல்வதற்காகத்தான் நான் இதை சொன்னேன். செல்வந்தர்கள், பண வசதி உள்ளவர்கள், அவங்களுடைய முதல் பணம் இருக்க இதை கணக்கு பார்த்து தான் ஜக்காத்து கொடுக்கணும். நல்ல மனுஷனும் இருப்பான், எனக்கு தெரியா. நான் நினைக்கிறேன் 99% கணக்கு பார்க்காம தான் ஜக்காத்து கொடுக்கான். பணக்காரன் எத்தனையோ கோடி இருக்கும், எத்தனையோ லட்சம் இருக்கும், கணக்கு பார்க்கறல. பொண்டாட்டிகிட்ட கேட்பான், எவ்வளவு மட்டும் ஜக்காத்து கொடுப்போம், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. அவன் 10,000 ரூபாய் கொடுக்கான். இவன் கணக்கு பார்த்தா கொடுக்கான், கணக்கு பார்த்து கொடுக்கவில்லை. மா ஹாலத்தி ஜகாத்து மாலன் இல்லா அஹ்லகத்துஹு قال النبي صلى الله عليه وسلم மா ஹாலத்தி ஜகாத்து மாலன் இல்லா அஹ்லகத்துஹு. ஒருவன் ஜகாத்து கொடுக்காமல் அந்த ஜகாத்து பணத்தை, மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தன்னுடைய மற்ற பணத்துடன் வைத்துக் கொண்டானே, ஆனால் அந்த ஜகாத்து பணம் இவனுடைய மற்ற பணத்தை அழித்துவிடும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணக்கு பாரு, உன்னுடைய பணம், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து மற்ற அத்தனைக்கும் சரியாக 100க்கு எத்தனை வீதம்? 2.5 வீதம். 2.5 தானே, 100க்கு 2.5 வீதம். கணக்கு பாரு. இஸ்லாம் வச்சிருக்கிற இந்த வீதம் ரொம்ப குறைய தம்பி. இஸ்லாம் வச்சுட்டு நாங்க அதை ஏற்றுக்கொள்றோம், அதுல பிரச்சனை இல்லை. சாதாரணமா ஒரு கண்ணோட்டத்தில் பாக்குற நேரத்தில் 100க்கு 2.5 ரொம்ப குறை. ஒரு காவாச கூடு சொல்லி இருக்கான், 25 கூடு. அப்படி என்ன பரவாயில்ல. அப்ப 100க்கு 2.5 என்று சொல்லும் போது 1,00,000 ரூபாய் உள்ளவன் எவ்வளவு கொடுக்கணும்? 2,500 ரூபாய் தானே கொடுக்கணும். பெரிய காசா? 1,00,000 உள்ளவனுக்கு இஸ்லாம் சொல்லணும் 25,000 ரூபாய் கொடு என்று சொன்னா பரவாயில்ல, கொடுத்தான் ஆகணும். அவரு 2,500 ரூபாய் மூக்குத்தூள் போடுற காசு இந்த காலத்தை பொறுத்தவரையில். அதை கூட இவன் கொடுக்காமல் இருக்கிறானாம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திட்டுறல்ல, லேசில. அவங்க பெரிய மனுஷன் இல்லவா, பெரும் மனம் உள்ளவங்கல்லவா, யாரையும் திட்டுறல்ல. ஆனா திட்டிருக்காங்க. ஆர திட்டிருக்காங்க தெரியுமா? பண வசதி இருந்தும் மக்களுக்கு கொடுக்காமல் பறிக்கி வைத்திருக்கின்றானே, அவனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டி இருக்கிறார்கள். இறைவா, அவனுக்கு அழிவை கொடு என்று. அல்லாஹும்ம அஅதி முன்ஃபிகன் கலபன் வ மும்சிகன் தலபன். கொடுப்பவனுக்கு மேலதிகமாக கொடு, கொடுக்காமல் பதுக்கி வைத்திருக்கின்றானே இவனுக்கு தலபன், அழிவை கொடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டி இருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள். அந்த சாபம் ஆராருக்கு வரும்? அந்த காலத்தோட முடிஞ்சோ அந்த சாபம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய அந்த சாபம் முடிஞ்சு போயிட்டா? இல்லை, கியாம நாள் வரைக்கும் அந்த சாபம் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். எவன் எவன் பணத்தை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்காமல் இருக்கிறானோ அவனை எல்லாம் அந்த சாபம் பிடித்தாகும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆத்தாஹு அல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு
முஸ்தில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு பணச்செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தில் சரியான முறையில் கணக்கு பார்த்து அந்த ஜகாத்தை அவன் கொடுக்கவில்லையானால் முஸ்தில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரா. கியாம நாளில் அவனுடைய பணத்தை பாம்பாக மாற்றி காட்டப்படும். ஷுஜாஅன் அக்ரா, முட்டை தலை பாம்பாக ஆக்கி காட்டப்படும். என்ன முட்டத்தலை பாம்பு வந்தா முடியில்லாத தலை, அதுல பாம்புட தலை. பாம்புட தலையில முடியும் இருக்குமா, முடியில்லாமலும் இருக்குமா? எந்த பாம்புக்கு கூடுதலா விஷம் இருக்குதோ அந்த பாம்புட தலையில முடி இருக்காது. ஏன்? இந்த விஷத்திர கடுமையினால முடி போச்சு, மொட்டையா போச்சு பாம்புட தலை. அப்ப இந்த ஜகாத்து பணத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்காதவனுக்கு மறுமை நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்டி விடுற பாம்பு எப்படியான பாம்பா இருக்கும்? மொட்டத்தலை பாம்பாக இருக்கும், கடுமையான விஷமுடையதாக இருக்கும். அது என்ன செய்யும் என்றா, இவற்றை கழுத்தை சுத்தி பிடிச்சிக்கும். நீங்க காலத்தான பாம்பு சுத்துற இந்த உலகத்துல, அந்த உலகத்துல காலை சுத்தாது பாம்பு. கழுத்தை சுத்தி தலைக்கு மேலே இப்படி பழத்தை உச்சத்தி வச்சுக்கிட்டு கொத்து பெண்ணு வாப்பாரு பாம்பு உண்டு. கழுத்தை இறங்கி பிடிச்சிருக்கும், ஒன்னும் செய்யலாம், கொத்தும். கொத்துக்களை பேர் சிரியும் பார்த்தமில்ல, அது சொல்லுமாம். அந்த ஹதீஸ்ல அப்படிதான் வருது. நான் கற்பனை பண்ணி சொல்றேன்னு நினைச்சுக்காதங்க, ஹதீஸ்ல வசனமே அதுதான். அன மாலுக்க அன கன்சுக்க, அன மாலுக்க அன கன்சுக்க. நான் தாண்டா உண்ட பணம் பாம்புடைய உருவத்தில் வந்திருக்கேன். நான் தாண்டா நீ தேடி வச்ச சொத்து இப்ப பாம்புடைய உருவத்தில் வந்திருக்கேன். எனக்கு கட்டணம் ஒன்ன கொத்தணும் என்று நான் கொத்துகிறேன் என்று அவனை கொத்திக் கொண்டே இருக்கும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தையும் ஓதி காட்டினார்கள். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு கைரல் லஹும் பல் ஹுவ ஷர்ருல் லஹும் சயுத்தவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமஹ். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்ஹலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா கொடுத்த செல்வத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்காமல், மக்களுக்கு கொடுக்காமல், ஏழைகளுக்கு கொடுக்காமல் பகில்தனம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அப்படி செய்வது சிறந்ததென்று நினைத்து விடக்கூடாது. அவர்கள் சிறந்ததென்று நினைக்கிறார்கள், அப்படி நினைத்து விடக்கூடாது. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெடுதி, அது அவர்களுக்கு ஆபத்து. சயுத்தவ்வகூன மா பகிலூ பிஹி யௌமல் கியாமஹ். எதை அவர்கள் பகில் பண்ணினார்களோ அதை அவர்களுக்கு மாலையாக போடப்படும். தௌக் என்றால் மாலை, மாலையாக அவர்களுக்கு போடப்படும் என்றால் இந்த பாம்பு என்ன செய்யும்? கழுத்தை சுத்தி பிடிச்சிக்கிட்டு கொத்திட்டே இருக்கும். வல்லதீன யக்னிசூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. தங்கத்தையும் வெள்ளியையும் சம்பாதித்து அதை மக்களுக்கு கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு கொடிய வேதனை உண்டு என்று சொல்லுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் மத்தியில பரபரப்பா போச்சு. வெள்ளியையும் தங்கத்தையும் சம்பாதிச்சிருக்கிறவர்கள் கொடுக்க வேணுமாம், இல்லாவிட்டால் கொடிய வேதனை உண்டு என்று குர்ஆன் இறங்கி விட்டதே, இது பெரிய சங்கடமாக இருக்கிறதே என்று சஹாபாக்களுடைய காலத்திலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, கஷ்டமாக தெரிந்தது மக்களுக்கு. ஃபகாம உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து, கவலைப்படாதீர்கள், தங்கம் வெள்ளி அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்றல்லவா குர்ஆன் இறங்கி இருக்கிறது, இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா? அன உஃபர்ரிஜு அன்கும், இந்த கஷ்டத்தை நான் நீக்கி வைக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு ஓடி வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த ஆயத்து மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது, இதை லேசாக்க வேண்டும் நாயகமே என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டபோது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்?
இதை ஃபர்லாக்கினது எதற்காக தெரியுமா? இல்லா லியுதையிபல்லாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மிஞ்சி இருக்கின்ற சொத்தை மனமாக்கி வைப்பதற்காக, துப்பரவாக்கி வைப்பதற்காகத்தான் இதை ஃபர்லாக்கி இருக்கிறான். ஆகவே இதிலே மாற்றம் செய்ய முடியாது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஜகாத் ஜகாத்தண்டா சாதாரணமாக தமிழ்ல ஏழை வரி ஏழை வரி என்று சொல்லிக்கிறோம். அது இல்ல அர்த்தம். ஏழை வரிங்கிறது பிழை. ஜகாத் என்ற சொல்லுக்கு ஏழை வரி என்பது பிழை. ஏழைக்கு மட்டுமா கொடுக்கிற அந்த வரி? ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியுடைய கூட்டம் எத்தனை பேரு? 8 கூட்டம். 8 கூட்டத்தாருக்கு ஜகாத்து கொடுக்கணும். அதுல நம்ம நாட்டை பொறுத்தவரையில அல்லது நம்ம ஊரை பொறுத்தவரையில 5 கூட்டத்தார் தான் இருக்கான். ஆறார் இருக்கான்? ஃபகீர் இருக்கான், மிஸ்கீன் இருக்கான், காரிம் கடன்காரன் இருக்கான், மௌலா இஸ்லாம் இருக்கிறான், இப்னு சபீல் வழிப்போக்கன் பிரயாணி இருக்கிறான். இந்த 5 பேரும் தான் நம்ம நாட்டை பொறுத்தவரையிலே இருக்கிறார்கள். மற்ற 3 கூட்டத்தினரும் இல்லை. நம்ம ஊரை பொறுத்தவரையில் 5 கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். ஃபகீர் என்றாரு நாம் என்ன சொல்லுவோம்? பக்கீர் பக்கீர் என்று இந்த தஹரா கொட்டிட்டு வாரவன பக்கீரங்கமே, அவன் பக்கீர் இல்லை. ஃபகீர் ஃபகீர் என்று இஸ்லாம் யாரை சொல்லுது என்றால், அவன் குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தேவை செலவுக்கு, அவனுக்கு ஒன்றுமே கிடைக்குது இல்ல, இல்லாட்டி அரைவாசி கிடைக்குது, அவன் தான் ஃபகீர். ஒரு நாளைக்கு அவருடைய குடும்பத்துக்கு 100 ரூபாய் தேவை என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு எவ்வளவு கிடைக்குது? ஒன்றுமே கிடைக்கல, அல்லாட்டி ஒரு அரைவாசி கிடைக்குது, அல்ல ஒரு முக்காவாசி கிடைக்குது, இவ்வளவுதான். அவர் யாரு? ஃபகீர். இந்த நிலைமையில் உள்ளாக்கள் அத்தனை பேரும் ஃபகீர் தான். இப்ப இந்த குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தேவை என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு 200 ரூபாய் தான் இந்த உழைப்பால கிடைக்குது, அல்லது ஒன்றும் கிடைக்கல. யார்? நான் ஃபகீர். இந்த நிலைமையில் உள்ளவன் காத்தாங்குடியில் எத்தனை பேர் இருப்பான்? முக்காவாசி பேர் இருக்கான். இந்த நிலைமையில் உள்ளவன் முக்காவாசி பேர் இருக்கான். அவன் குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் தேவை என்றால் 100 ரூபாய் தான் கிடைக்குது அவனுக்கு, அல்ல 100 ரூபாய் குறைய கிடைக்குது, அல்லாட்டி ஒன்றுமே கிடைக்குது இல்ல. இப்படியானவன் அத்தனை பேரும் ஃபகீர், ஜகாத்து பெறுவதற்கு தகுதியுடையவன். மிஸ்கீன் என்றாரு, ஒரு நாளைக்கு அவருக்கு 100 ரூபாய் தேவை, குடும்ப செலவுக்கு 100 ரூபாயும் கிடைக்குது, மேலதிகமா கிடைக்கல. அவருடைய குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தேவை, 500 ரூபாயும் கிடைக்குது, மேலதிகமா இல்ல. அவர் யார்? அவர் மிஸ்கீன். இந்த நிலைமையில் உள்ளவர்கள் இந்த காத்தாங்குடியிலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது யாரு? கடன்காரன். ஒருவன் பிசினஸ் செய்த வகையிலேயோ, ஊடு கட்டின வகையிலேயோ, அல்ல பிள்ளைகளுக்கு நகை நட்டு தேடி கொடுத்த வகையிலேயோ, ஏதோ ஒரு வகையில பாவமான காரியம் அல்லாத ஒரு காரியத்தை செய்த வகையில் அவன் கடன்காரனாக போனானே, ஆனால் அவனும் ஜகாத்து பெறுவதற்கு தகுதியுடையவன். முஅல்லபத்துல் குலூப், மௌலா இஸ்லாம், இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஜகாத்து பெறுவதற்கு தகுதியானவர்கள். இப்னு சபீல் வழிப்போக்கன் பிரயாணி ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள். இந்த கூட்டத்தார் அத்தனை பேருக்கும் தான் ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு மட்டுமல்ல. அப்ப ஜகாத்துக்கு ஏழை வரி என்று சொல்வது பிழை. ஜகாத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜக்கா யுஸக்கி தஸ்கியத்தன் வஸகாத்தன் என்று இந்த சொல் வந்திருக்கிறது. ஜக்கா என்றால் என்ன? தஹர, துப்பரவாக்கினான், பரிசுத்தமாக்கினான், சுத்தப்படுத்தினான் என்பது அர்த்தம். ஜகாத் என்றால் சுத்தப்படுத்துதல், பரிசுத்தமாக்குதல், புனிதமாக்குதல் என்பது அர்த்தம். உனக்கிட்ட 100 ரூபாய் வரும்போது எவ்வளவு அசுத்தமாகுது? 2.5 ரூபாய் அசுத்தமாகுது. உனக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வரும்போது 2500 ரூபாய் அந்த பணத்தில் அசுத்தமாகுது. எனவே அந்த அசுத்தத்தை எறி வெளியே. இப்ப பணக்காரண்ட வீட்டை இவன் என்ன செய்யணும்? கேள போய் முதலாளி முதலாளி என்று கதவை தட்டிக்கிட்டு, எங்க இருக்காளா முதலாளி? அவன் சோறுதுன்று இருப்பான் நோம்பு பகல்ல. முதலாளி இல்ல, வெளியே போனேன், அவன் கதவை தட்டி தண்டிருக்கான். இப்படி இல்ல ஜகாத். ஏழைகள் அவனுடைய காலடிக்கு போய் அவன் வீட்டு கதவை தட்டி ஜகாத்து பெறுவது ஜகாத் இஸ்லாம் சொல்லும்படி அல்ல. பணக்காரன் சரியா கணக்க பார்த்து
மூட்டையில பணத்தை கட்டி எடுத்துக்கிட்டு எங்கடா ஏழைகள் இருக்கிறாங்க என்று தேடி தேடி கொடுக்க வேணும். அதுதான் பணக்காரனுக்குரிய சட்டம். பணக்காரன் அப்படியா செய்யறான்? இல்ல, ஊட்ட பணத்தை வச்சுக்கிட்டு கதவை பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். ஏழைகள் போய் தட்டினா மெல்ல ஒரு ஓட்டைக்குள்ளால திறந்து பார்க்க யாரும் தெரிஞ்சாக்கள் இருந்தா மட்டும், இல்லாட்டி அவன் ஊர்ல ஒரு சண்டித்தனமானவன் நண்டா இவனுக்கு கொடுத்தா தான் நம்ம கஷ்ட நஷ்டம் வந்து அவன் பாப்பான்றதுக்காக வேண்டி சண்டிய நண்டா மட்டும் திறந்து அவருக்கு மட்டும் கொடுத்து போட்டான். இது ஏற்றுக்கொள்ளப்படுமா சகோதரர்களே? இல்லை. ஒரு பணக்காரன் சரியாக கணக்க பார்த்து தான் பணத்தை கட்டி கொண்டு ஏழைகளுடைய காலடிக்கு சென்று கொடுக்க வேண்டும். அதுதான் சக்காத். அப்ப இவர் பாக்கி இருக்கக்கூடிய பணமும் சுத்தமாகும். இல்லாவிட்டால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல மா ஹாலத்தத்தி ஸகாத்து மாலன் இல்லா அஹ்லகத்துஹு, அந்த அசுத்தமான பணம் சுத்தமான பணத்தோடு சேர்ந்து சுத்தமான பணத்தையும் அழித்து விடும். அது மட்டுமல்ல, ஜகாத்து கொடுத்தவன் பணம் பொருளாதாரம் தான் பெருகும், மற்றவன் பணம் பெருகாது. அப்படியே அமர்ந்து வைத்திருவாரு. காரணம் தெரியுமா? ஜகாத் என்ற சொல்லுக்கு நமாயு வளர்ச்சி என்ற அர்த்தமும் உண்டு. ஜகஸரு என்று அரபிகள் சொல்வார்கள். ஜகஸரு பயிர் வளர்ந்து விட்டது என்று சொல்வார்கள். ஜக்கான்னா வளர்ந்தது. அப்ப இவர் ஜகாத்து கொடுக்கிற நேரத்தில் இவருடைய பொருளாதாரம் வளர்கிறது. எனவே ஜகாத்து கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பணத்துக்கு சரியா கணக்க பார்த்து உரிய முறைப்படி அந்த ஏழைகளுக்கு நீங்கள் பங்கு வைத்துக் கொடுத்துக் கொள்ளுங்கள். இது பணக்காரனுக்குரிய சட்டம். சரி, நான் பணக்காரன் இல்லை, ஜகாத்து கொடுக்கறதுக்கு உள்ள மாதிரி பணக்காரன் இல்லை, ஆனா என்ற பாக்கெட்டுக்குள்ளையும் 1000-300 ரூபாய் காசு இருக்கு, 500 ரூபாய் காசு இருக்கு. இந்த ரமதான் மாதத்துல பிந்தின 10ல இந்த பெருநாள் நேரத்துல எனக்கு தெரிகிற 300 ரூபாய் காசுண்டா அதுல நான் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு 200 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுக்கணும். இதை விட்டு 500 ரூபாய் இருந்தா நான் ஒரு 200 ரூபாய் எடுத்துக்கிட்டு 300 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுக்கணும். அது நாம ஜக்காத்து கொடுக்கறதுக்கு என்ன பணக்காரனாக நம்ம கிட்ட இந்த 500 ரூபாய் தான் இருக்கு என்று நாங்கள் நினைக்க கூடாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்யவில்லை, சஹாபாக்கள் அவ்வாறு செய்யவில்லை, உலகத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள் அப்படி செய்யவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஜகாத்து கொடுப்பதற்கு வசதி பெற்ற நீங்கள் யாராவது இருந்தால் உங்களுடைய ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து வீட்டுக்கு வார ஒருவனுக்கு 25 கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவன் தூக்கி எறிஞ்சிட்டு தான் போவான். இந்த காலத்தை பொறுத்த வரையில் 50 கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு பிரயோஜனமான முறையிலே அவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அடுத்தது, ஒரு செல்வந்தன் தன்னுடைய குடும்பத்தில் ஏழைகள், மிஸ்கின்கள், கடன்காரர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர்களுடைய கடனை தீர்த்து வைக்க வேண்டும், அவருடைய வறுமையை போக்கி வைக்க வேண்டும். அவர்களுடைய ஏழைகள் கல்யாணம் முடிப்பதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் அதற்கான ஒரு உதவியை செய்ய வேண்டும், வீடு கட்டுவதற்கு வசதி இல்லாமல் இருந்தால் அதற்கான ஒரு உதவியை செய்ய வேண்டும். இப்படி பணக்காரர்கள் மிகவும் கவனமாக ஜக்காத்து கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதுடன், ஏழைகளாகிய என்னையும் உங்களையும் போன்ற ஏழைகளும் தங்களுடைய பாக்கெட்டில் காசுகள் இருந்தால் இந்த பிந்தின 10லே, அதாவது இந்த பெருநாள் தினத்திலே நாங்களே இன்ப சுகங்களை நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் மற்ற ஏழைகளையும் கவனிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.